டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் இதில் பென்ஷன் ப்ராப்ளம்ஸை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ பார்க்க போகிறது டிசம்பர் 2024 கோட் நம்பர் 124 கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின். இந்த பென்ஷன் ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போடுறதுன்னு தெளிவாக சொல்லித்தரேன். இனிமேல் பென்ஷன் ப்ராப்ளத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. கவனிங்க. கால்குலேட் த நெட் குவாலிஃபையிங் சர்வீஸ், இது ஒன்று. ரெண்டாவது பென்ஷன், மூணாவது டிசிஆர்ஜி. இது மூணுத்தையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. விவரங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் இருக்குது, டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இருக்குது. அவர் லீவ் அவைல்டு பை ஹிம் இஓஎல் வித்தவுட் எம்சி, இது முக்கியம். அவங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒரு லீவை எடுத்திருந்தாங்க அப்படின்னா இஓஎல்ல 30 நாள் எடுத்திருக்காங்க. இது டோட்டல் எலிஜிபிள் சர்வீஸில் சேராது. அப்போ இதை நாம் என்ன பண்ணணும்? டிடக்ஷன் பண்ணிடணும். அது எப்போ பண்ணுறோன்றத சொல்லித்தரேன். அடுத்தது பேசிக் பே ஆஸ் ஆன் 1/4/2018 80,000 வாங்கியிருக்காரு. அப்போதைய டிஏ 7%. இந்த விவரங்களை வச்சு நம்ம கணக்கு போட போகிறோம். ஒன்றும் இல்லை, ஒரே பக்கத்தில் இது ஈஸியாக முடிஞ்சிடும். எந்த பென்ஷன் கணக்காக இருந்தாலும் அவங்களோட பாய்ஹுட் சர்வீஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். என்ன சார் பாய்ஹுட் சர்வீஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒருவர் 18 வயசுக்கு கீழவே வேலைக்கு வந்துட்டார்னா அது பாய்வுட் சர்வீஸ். பாய்வுட் சர்வீஸ் டோட்டல் எலிஜிபிள் சர்வீஸில் சேராது. தகுதி வாய்ந்த பணிக்காலத்தில் சேராது. அதை மைனஸ் பண்ணிடணும். இப்போ இவர் வேலையில் சேர்ந்தது 18 வயது முடிந்த பிறகா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? அவருடைய பிறந்த நாள் டேட் ஆஃப் பர்த்தை எழுதிட்டு அதோட 18 கூட்டணும். இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு 18 இயர்ஸை கூட்டுறோம். ஏன் அப்படின்னா 18 வருடங்கள் நிறைஞ்சிருக்குதான்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன வருது? 4/5/1978. ஆனால் அவருடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன பார்க்கலாமா? டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் 1984. ஆனால் அவருக்கு 1978 என்ன ஆயிடுச்சு? 18 வயது முடிந்துடுச்சு. அப்போ அவருக்கு நோ பாய்ஹுட் சர்வீஸ் அப்படின்னு எழுதிடுறோம். இங்கே பாருங்கள், நோ பாய்ஹுட் சர்வீஸ். ரெண்டாவது விஷயம் இருக்குது, என்ன பார்க்கலாமா? டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். இவர் 1960 பிறந்தவங்களுக்கு 58 வயது ரிட்டையர்மெண்ட்டு. 58 வயது வரை அவங்க ரிட்டையர்மெண்ட்டு. 62 வரை யார் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு 58 வயது வரை 58வது வயதில் ரிட்டையர்மெண்ட்டு. இதுவே 62க்கு பிறகு பிறந்தவர்களுக்கு 60 வயது ரிட்டையர்மெண்ட்டு. ஸோ இவரோட பிறந்த தேதி கூட 58 கூட்டுறோம். அவரோட ரிட்டையர்மெண்ட் டேட் 4/5/2018. ஸோ ரிட்டையர்மெண்ட் டேட்டும் டேட் ஆஃப் பர்த்தும் ஒன்றா தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 4/5/2018 அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாலும் அந்த மாத கடைசி வரை அவர் எக்ஸ்டென்ஷனில் வேலை செய்ய முடியும். 5வது மாதத்தில் மொத்தம் 31 தேதி இருக்குது. அதனால் அவருடைய ஆக்சுவல் ரிட்டையர்மெண்ட் 31/5/2018. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்ட பிறகு தான் அவங்க கேட்குற கேள்விக்கே வர முடியும். டோட்டல் சர்வீஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நெட் குவாலிஃபையிங் சர்வீஸ் கேட்குறாங்க. டோட்டல் சர்வீஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அவரோட டேட் ஆஃப் ஜாயினிங்கை எழுதிக்கிங்க. 1/7/1984. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆன தேதியில் இருந்து அவர் வேலையில் சேர்ந்த தேதியை நாம் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் டோட்டல் சர்வீஸை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லித்தரேன், கவனிங்க. இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் தேதி 31 ஆனால் 32ன்னு போட்டிருக்கேன். ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். டேட் ஆஃப் ஜாயினிங் அப்பாயின்மெண்ட்டு
1/7/1984. அவர் 1ஆம் தேதியே வேலைக்கு வந்துட்டார். அப்போ 7ஆம் மாதம் ஃபுல்லாக அவர் வேலை செய்கிறாரு. அப்போ அந்த 1ஆம் தேதியை கழிக்கலாமா? கழிக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக என்ன பண்ணிடுறோம், நம்ம டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டு கூட 1 கூட்டிக்கிறோம். இது கணக்குக்கு ஓகேவா? அப்போ 32/5/2018 1/7/1984 கழிக்கிறோம். ஸோ பாருங்கள், டேஸில் இருந்து தான் கழிக்கணும், நாட்களில் இருந்து தான் கழிக்கணும், ஆண்டுகளில் இருந்து கழிக்காதீங்க, தப்பு வந்துடும். இப்போ 32ல் 1 போனால் 31. அடுத்தது 5ல் 7 போகாது, என்ன பண்ணுறது? பக்கத்தில் இருந்து கடன் வாங்கணும். இங்கே கடன் வாங்கினா 1 வருடத்தை கடன் வாங்குகிறோம். 1 வருடம் என்பது 12 மாதம். ஏற்கனவே 5 மாதங்கள் இருக்குது. ரெண்டையும் சேர்த்தா 17 மாதம். இப்போ 17 மாதத்தில் 7 மாதம் போனால் 10 மாதம். ஸோ இங்கே தான் கடன் வாங்கிட்டோமே. இங்கே என்ன இருக்கும்? 2017. 2017ல் 1984 நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 33 ஆண்டுகள் வந்துடும். இப்போ அவர் என்ன வேலை செஞ்சுருக்காருன்னா 33 ஆண்டுகள் 10 மாதம் 31 நாட்கள். கவனிங்க, இன்னொரு பாயிண்ட்டு, 31 நாட்கள் என்பது என்ன? ஒரு மாதம் இல்லையா? அப்போ இது கூட 1 கூட்டிக்கணும். அப்போ 33 ஆண்டுகள் 11 மாதம். 11 மாதம் அவர் டோட்டல் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் டோட்டல் சர்வீஸை கேட்கல. அவரோட நெட் குவாலிஃபையிங் சர்வீஸை கேட்டிருக்காங்க. அதாவது டோட்டல் சர்வீஸில் இருந்து அவருடைய இன்எலிஜிபிள் சர்வீஸ் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கழிச்சிடணும். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிள் சர்வீஸ் அப்படின்றது அவர் மருத்துவ சான்று இல்லாத அசாதாரண விடுப்பு எடுத்திருக்கார் பாருங்கள், 30 நாள். இதை நாம் கழிச்சிடணும். இதை நாம் கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது பாருங்கள், 30 நாள் கழிச்சிட்டோம்னா 11 மாதன்றது 10 மாதமாக மாறிவிடுகிறது. அவ்வளோதான். அப்போ அவருடைய நெட் குவாலிஃபையிங் சர்வீஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 10 மாதம் 33 ஆண்டுகள். ஸோ மாற்றி கூட எழுதலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது கணக்கு போடுறதுக்காக இப்படி எழுதியிருக்கேன். net qualifying service is equal to 33 years and 10 months. ஸோ அது முடிச்சிட்ட பிறகு ஒரு முக்கியமான தகவல். இப்போ கேள்விக்கு நம்ம ஆன்சர் முழுமையாக பண்ணிட்டோம். அடுத்த கேள்வி, அடுத்து பென்ஷன் கண்டுபிடிக்கணும், டிசிஆர்ஜி கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல், டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுத போகிறீங்களா? உங்களுக்கு எந்த கோட் நம்பரில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணும்னாலும் எங்ககிட்ட பிடிஎஃப் இருக்குது. அதுவும் 1 மார்க் ஆன்சரோடவே பிடிஎஃப் இருக்குது. உங்களுக்கு எந்த கொஷின் பேப்பர் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் 8, 6, 10 இது மாதிரி நிறையவே இருக்குது. இதை மட்டுமே படித்தா போதும், நீங்கள் எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் சிலபஸை மாற்றுவதே கிடையாது. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ரெகுலராக ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்பரை நோட் பண்ணுங்கள், உங்களுடைய தேவைக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட பென்ஷன் வீடியோஸ் வேணும்னாலும் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நாம் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆஃப் இயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? 33 ஆண்டுகள் வேலை செஞ்சுருக்கார். ஆண்டுகளை 2ஆல் பெருக்குங்க, அரை ஆண்டுகள். அப்போ 66 அரை ஆண்டுகள். அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, 3 மாதத்துக்கு கம்மியாக இருந்தால் அரை ஆண்டுகளை சேர்க்காதீங்க. 3 மாதத்துல இருந்து 9 மாதம் வரை இருந்தால், 9 மாதத்துக்கு கம்மியாக இருந்தால் ஒரு அரையாண்டை சேருங்க. 9 மாதத்திலிருந்து 12 மாதம் வரை இருந்தால் 2 அரையாண்டை சேருங்க. இங்கே 10 மாதம்னு இருக்குது.
அப்போ 2 அரையாண்டை சேர்த்துக்கணும். இப்போ 66 2 68 அரையாண்டுகள், ஆஃப் இயர்ஸ் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? எல்பிடின்றது கணக்கில் கொடுத்துருக்காங்க 80,000 ரூபாய். இந்த 80,000த்தை நாம் பென்ஷனில் அப்படியே வச்சுக்கணும். ஆனால் டிசிஆர்ஜி பணிக்கொடை கிராஜுவிட்டின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுக்கு எல்பிடி வேறு மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ பென்ஷனுக்கு எல்பிடி 80,000, அதே எல்பிடி டிசிஆர்ஜிக்கு 80,000ம் கணக்கில் 7% அகவிலைப்படி டிஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறோம். அதை கண்டுபிடிச்சா 2 0 கேன்சல் ஆகிடுது, 7 8 56, 5,600 ரூபாய். இந்த 80,000த்தையும் 5,600யும் கூட்டினா 85,600. இது டிசிஆர்ஜிக்கான எல்பிடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேள்வி நம்பர் 2க்கு வரோம். பென்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். பென்ஷனுக்கான ஃபார்முலா எல்பிடி இன்ட்டு ஆஃப் இயர்ஸ் டிவைடட் பை 2 × 60. இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போ ஆஃப் இயர்ஸு நீங்கள் எவ்வளவு இருந்தாலும் மேக்ஸிமம் 60 தான் போட முடியும் பென்ஷனில், அதுதான் மேக்ஸிமம் 60. எல்பிடி 80,000 இன்ட்டு ஆஃப் இயர்ஸுக்கு பதிலாக 60ன்னு போடுறேன். 2 × 60, 60 கேன்சல் ஆக 80,000த்தை 2ஆல் வகுத்தா 40,000 வந்துடுது. இதுதான் அவங்களோட பென்ஷனை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது டிசிஆர்ஜி. அதில் என்ன ஃபார்முலானா எல்பிடி இன்ட்டு ஆஃப் இயர்ஸ், இது மேக்ஸிமம் 68 வரை நாம் சேர்த்துக்கலாம், 66 வரை நம்ம போட்டுக்கலாம் பை 4. ஸோ இவருக்கு ஆஃப் இயர்ஸ் எத்தனை? 68 இல்லையா, நம்ம 66 தான் போடணும் அதிகபட்சம். அப்போ புது எல்பிடி பென்ஷன், இது டிசிஆர்ஜிக்கான எல்பிடி நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 85,600 தான் போடணுமே தவிர 80,000 போடாதீங்க. டிசிஆர்ஜிக்கு டிஏவையும் சேர்த்து தான் நீங்கள் எல்பிடி போடணும். 85,600 பெருக்கல் 66 டிவைடட் பை 4, இதை நம்ம சுருக்கி போட்டோம்னா 14,12,400 ரூபாயை அவருக்கு டிசிஆர்ஜியாக கொடுப்பாங்க. ஸோ இது இன்னைய காலகட்டத்தில் அதிகபட்சம் 25 லட்சம். ஸோ அதிகபட்சம் 25 லட்சம் தான் கொடுப்பாங்க. கம்மியாக கொடுத்தா கம்மியாக தான் வாங்கிட்டு போனோம், அதிகமாக கொடுத்தா 25 லட்சம் தான் கரெக்டாக கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து நான் வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருப்பேன் இதே டாப்பிக்கில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும் இல்லையா, அப்போ மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.